நம்மளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ரெடி டு ஃப்ளை FPV ட்ரோன் கிட் வந்து atrionlabs.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் வாங்கியிருந்தாரு. ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அதை வந்து அன்பாக்சிங்காக நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இப்படி தான் இருக்குது மேலே டாப் வியூ. ஃபஸ்ட்டு ட்ரோனை வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஒரு Rekon 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு FPV ட்ரோனு, ஃப்ரீஸ்டைல் ட்ரோனு. ஸோ ப்ரொப்பலர் கார்ட்ஸ்லாம் வராது, சைடில் வச்சுருந்தேன். அப்புறம் 2 பேட்டரிஸ் வந்துருக்கு. 2 என்ன பேட்டரின்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிளாக் கலரில் இருக்கிறத பார்த்தா CNHL அப்படின்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அதை ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, atrionlabs ஸ்டிக்கரு. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா ரேடியோ மாஸ்டரோட பாக்கெட் டிரான்ஸ்மிட்டர் வந்து இருக்குது. இந்த ட்ரோனுக்கு வந்து ப்ரொப்பலர்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்க்ரூஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இந்த பாக்ஸில் அவ்வளோதான். நிறைய பேர் ரேடியோ மாஸ்டர் பாக்கெட் பற்றியும் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாப்புல அப்படியே அன்பாக்சிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மேலே atrionlabs அப்படின்னு சொல்லிட்டு ரெடி டு ஃப்ளை ட்ரோனு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் காகுல்ஸ் வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் வாங்கியிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் போயிட்டு கஸ்டமைஸ்டு ட்ரோன் பில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் என்ன டிரான்ஸ்மிஷன், அதாவது இது வந்து டிஜிட்டல் ஆக்சுவலாக டிஜேயோட விஸ்டா ஏர் யூனிட்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து உள்ளே வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் ESC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சினியூப்புக்கு யூஸ் பண்ணால் அதே சேம் தான் இருக்குது உள்ளே. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே CNHL பேட்டரி. ஆக்சுவலாக நம்ம வச்சுருக்கோம் 1500 mAh. ஸோ அதே பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க அந்த ப்ரொப்பலர்ஸ் எடுத்துருவோம். ரைட்டு, இது வந்து 2 பிளேடு ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்கிறது. 2 பிளேட் 5 இன்ச்சு ஆக்சுவலாக இது இந்த ப்ரொப்பலரு. அதுக்கான ஸ்க்ரூஸுமே இங்கே இருக்குது, அதை நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து ட்ரோனை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். மேலே பெரிய ஸ்டிக்கரு atrionlabs அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமாக ஓப்பன் பண்ணோம். அந்த காம்பனன்ட்ஸ் மேலே ஏதாவது கவர் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ இது தாங்க அது Rekon 5 அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஸ்டா யூனிட் கேமரா இருக்குது, ரன் கேமோடது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஸ்டா யூனிட்டோட அந்த யூனிட் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளைட் கண்ட்ரோலர் அளவுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. முன்னாடி வந்து FC, அதுக்கப்புறம் கீழே ESC இருக்குது. மோட்டார்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து 2105 அப்படின்னு சொல்லக்கூடிய 2650 kVயில் ஒரு மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. SGL RCயோட மோட்டர் இது. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட் 2 ஃப்ரேமுக்குமே பார்த்தீங்கன்னா லைட் வந்து தெரியுது. நம்ம பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லைட் வெயிட். ஆக்சுவலாக 5 இன்ச் வந்து இவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நம்மளோட சினியூப் ட்ரோன் அளவுக்கு தான் இருக்குது உண்மையிலே சொல்ல போனால். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃப்ரீஸ்டைல் ட்ரோன் இது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா நம்ம இது அவுட்டோரில் நிறைய போய் பார்க்கலாம் இதோட ஃப்ளை பற்றி. இப்போ வந்து ரேடியோ மாஸ்டர் பாக்கெட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். ஓகே, ரேடியோ மாஸ்டர் பாக்கெட் ELRS சார்கோல் அந்த வேரியண்ட்டு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து இதில் ELRS ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ண போகிறாரு. லைவ் ஃபீடை பார்க்கறதுக்கு தான் டிஜிட்டல் வந்து யூஸ் பண்ண போகிறாரு அந்த கேமராலேருந்து. பட் அவர் வந்து DJ காகுல்ஸ் வச்சுருக்கறனால இந்த டிரான்ஸ்மிட்டர் அப்புறம் ட்ரோன் மட்டும் வாங்கியிருந்தார். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக பாக்கெட் 2 ஓரமாக வச்சுருவோம். அடியில் பார்த்தீங்கன்னா வந்து கேபிள், இந்த ரேடியோ மாஸ்டர்னே போட்டிருக்கு இந்த கேபிளுக்கு. ஆக்சுவலாக மற்றது இந்த ஸ்ப்ரிங்கு, ஆக்சுவலாக டிரான்ஸ்மிட்டர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்ப்ரிங்கு வரும், நம்ம என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது, அது நமக்கு தேவைப்படாது. இது ஓகே, இது குட்டி ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கு ஒரு இது ஸ்க்ராட்ச் கார்டு பவுச் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ட் கேஸ் பவுச் மாதிரி இருக்கும். ஹார்ட் கேஸ்னால் சாஃப்டாக அதோட அந்த ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரேடியோ மாஸ்டர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து சார்கோல் பிளாக் இங்கே இருக்கிறது, இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட் சொல்லிட்டு பக்காவாக ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுவுமே ஆக்சுவலாக டிரான்ஸ்பரண்ட் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதில் வந்து அந்த DJ ஸ்டைலில் வந்து அந்த தம்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பின்பக்கம் இருக்கும் நம்மளோட RC கண்ட்ரோலரில், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ டைப்பில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதுலையும். இப்போ பட்ஜெட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து TX16S வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சைஸும் சின்னது, கிட்டத்தட்ட அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயுமே வந்து வரும். உங்களுக்கு பிடிக்கிறதுக்குமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி இங்கே ஆண்டனா இப்படியும் வந்துடும் ஒரு பாருங்கள். அப்புறம் முன்னாடி அந்த டயலு, சுவிட்சு, அப்புறமா மோஸ்ட்டாக என்னென்ன தேவையோ அதில் இருக்குது ஆக்சுவலாக எல்லாமே. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 18650 செல் வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணி தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த வேரியண்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதெல்லாம் இன்பில்ட்டாக தான் வருது. இது ஏன்னா அவங்க பைண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. இப்போ நீங்கள் ட்ரோனை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ளை பண்ணலாம் DJ ட்ரோன் மாதிரி. ஸோ இப்போ அதை ஆன் பண்ணிடலாம். ஸோ சேமுங்க, நம்ம அந்த TX16Sலேயுமே எப்படி ஒரு அக்கா வந்து பேசுவாங்களோ அதே மாதிரி இதுலேயுமே பேசுகிறாங்க பாக்கெட்லேயும்.
நல்லா இருக்குது. குட்டியோண்டு சின்ன ஸ்க்ரீன் இருக்குது. இதுவே மோஸ்ட்டாக போதுமானதாக இருக்கும். இது நம்ம அவுட்டோரில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணணும். இதுவுமே சேமு. இப்போ நான் பேட்டரி மட்டும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சினிவுப்பாக இருந்ததுன்னா இண்டோர்லையாவது கொஞ்சம் டேக் ஆஃப் பண்ணி காமிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்றதுனால ப்ரொப்பலர் நான் போடல. ஸோ அப்படியே வந்து நம்ம மேலே வந்து நம்மளோட அந்த சிஎன்எஸ்எல் அவங்க கொடுத்துருக்க சிஎன்எஸ்எல் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ரைட்டு, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். கேட்டதுன்னா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள், டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தது. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆர்ம் டிஸ்ஆர்முக்கு வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்க இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணோடனே மோட்டர்ஸ் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இருக்கு பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரொப்பலர் மட்டும் போட்டோம்னா டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ போயிட்டு நம்ம அவுட்டோரில் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வெளியே போவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரெக்கான் 5யோட அன்பாக்சிங் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த பாக்கெட்டோட அன்பாக்சிங்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டிஜேயோட காகுல்ஸ் V2. ஸோ இதை வந்து இப்போ பேர் பண்ணியாச்சு. ஏற்கனவே ரெடி டு ஃப்ளை தான் இது. ஆக்சுவலாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போதே பார்த்துருந்தோம். ஆல்ரெடி பைண்ட் பண்ணியிருந்தது. நம்ம த்ராட்டில் கொடுத்தாலுமே வந்து மோட்டர் சுற்றுச்சு. ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம லைவ் ஃபீடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். இந்த காகுல்ஸ் V2 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் பண்ணியாச்சு, பேர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அது டிஜிட்டல் அப்படின்றதுனால செம்மையாக இருக்குது கிளாரிட்டி. சுத்தமாக பிரேக்கே இல்லை. நம்ம ஃப்ரெண்டோட ட்ரோன் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காகல்ஸை விட்டுருவோம். ஏன்னா இது வந்து ஓல்டு மாடல். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாரு. ஸோ அதோட காஸ்ட் பற்றி நமக்கு தெரியல. பட் இந்த 2 காம்பனன்ட் ப்ளஸ் 2 சிஎன்எச்எல் பேட்டரி கொடுத்துருந்தாங்க 1500 mAh. அந்த 3 ஐட்டமும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து 60,000 ரூபாய் கிட்ட ஆச்சு அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் இது அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். விஸ்டாக்கு பதில் நீங்கள் O3R வைக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. அப்படி ஃபைட் கண்ட்ரோலர் சேம் நான் யூஸ் பண்ண அந்த நியூட்டன் RCயோட ஃபைட் கண்ட்ரோலர், அப்புறம் ESCயும் அதே 45 amps. விஸ்டா யூனிட், ஏர் யூனிட், O3 தான் கிடையாது, விஸ்டா யூனிட். கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ரன் கேம் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து HGLRஸோட அந்த மோட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ மாஸ்டரோட பாக்கெட் வந்து ALRஸோட ஒரு வேரியன்ட் இது. ஸோ இதுவுமே வந்து டிஃபால்ட்டாக கிடைக்கிறது தான். ஸோ செட்டாக வாங்கியிருந்தாரு. அரௌண்ட் 60,000 ரூபாய்க்கிட்ட ஆச்சு. 60,000 ரூபாய்க்கு இது ஃப்ளை பண்ணி பார்த்தா வந்து செமையாக இருந்தது. ஆக்சுவலாக டிஜிட்டல் ஃப்ளை பண்ணிட்டு அனலாக் ஃப்ளை பண்ணும்போது அனலாக்லாம் ஏன்டா ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கூடிய சீக்கிரம் நம்மளுமே வந்து டிஜிட்டல் பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.